ஃபிஷ் ஃப்ரை எல்லாரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. பட் நான் சொல்கிறேன், இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ஓவர் கோட்டட் மசாலாவோட அப்படியே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக வரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் மேரினேஷனுக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர் அதிகமாகவே போட்டுக்கணும். அப்போ தான் ஃபிஷ்க்கு நல்லாயிருக்கும். ரெட் சில்லி பவுடரை விட பெப்பர் அதிகமாகவே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம ஆயிலையும் போடணும். ஏன்னா ஆயில் போட்டால் தான் அந்த மசாலா கொஞ்சம் நல்லா ஒட்டும். இதான் என்னோட அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கடல மாவு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலாலாம் நல்லா அந்த மீனோட ஒட்டி ஓவர் கோட்டட் ஆகி ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து எல்லா சைடுமே நல்லா ஓவர் கோட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து மசாலா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட நல்லா ஃபிஷ்ஷு வந்து ஊறி வரும். இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி அதை வந்து ரெஃப்ரிஜ் பண்ணிக்கலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் ரெஃப்ரிஜ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அது இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கோகனட் ஆயில் முடிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கூட அது ஆப்ஷனல் தான். பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சைடுமே நம்ம வந்து திருப்பி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நிறைய பேர் வீட்டிலேயே அரைச்சி வந்து மசாலா சேர்ப்பீங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். பட் சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா நான் சொல்லுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் 1 டைம் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.